Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஆன்லைன் கவுன்சிலிங், ஜெனரல், வொகேஷனல், அதே போல 7.5 ரிசர்வேஷன் எல்லாருக்குமே 9 to 15 வரையும் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு தான் வந்து 15th. யாராச்சும் இதுவரையும் கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணாம இருக்கீங்கன்னா நீங்க இன்னைக்குள்ள வந்து அட்டென்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து எல்லாருமே கண்டிப்பா பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 7.5 ரிசர்வேஷன்ல இருக்க நீங்களுமே வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணி தான் வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும். உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன்ல சீட் கிடைச்சிருச்சுன்னா அந்த கவுன்சிலிங் ஃபீஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7.5 ரிசர்வேஷனில் இருக்கவங்க யாராவது இன்னும் பே பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்தராக வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபீஸ் பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். நீங்கள் ஃபீஸ் பே பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சீட் எதுவும் அலாட் ஆகாது. அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ சில பேர் கேட்டது, நான் கவுன்சிலிங் ஃபீஸ்லாம் பே பண்ணிட்டேன், கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிட்டேன்னா இல்லையான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் தேவைப்பட்ட ப்ரிஃபரன்ஸை வந்து மாற்றிக்கலாம். கண்டிப்பாக ப்ரிஃபரன்ஸை மாற்றணும் அப்படின்னு எதுவுமே வந்து கிடையாது. ஆல்ரெடி கொடுத்த ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். இன்கேஸ் கவர்மெண்ட் காலேஜ் வந்து நான் முன்னாடி வைக்கிறேன், அஃபிலியேட்டை வந்து நான் மாற்றி வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஸ்டேஜ் 1 கோர்ஸ் செலெக்ஷன் கம்ப்ளீட்டட், அதே போல் ஸ்டேஜ் 2 ப்ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வருது. ஸோ இது போல் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ரெண்டுலேயுமே வந்து டிக் மார்க் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இப்போ போய் நான் என் ப்ரிஃபரன்ஸை மாற்றலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். கவுன்சிலிங் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் எத்தனை டைம் வேணால் இந்த ப்ரிஃபரன்ஸை வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது போல் கம்ப்ளீட்டட்னு வந்திருக்கான்னு மட்டும் ஒன்ஸ் எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி வந்துருச்சுனாலே உங்கள் கவுன்சிலிங் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் தான். ஸோ சீட் அலாட்மெண்ட்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். 7.5 வொகேஷனல், ஜென்ரலுக்கு எப்படி சீட் அலாட் ஆகும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் தான் ஆகும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்குவாங்க. 19th வந்து 7.5 ரிசர்வேஷனாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நமக்கு 16th to 19th சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் இங்கே வெப்சைட்லேயே வந்து போட்டுருவாங்க. நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்குமே அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது போல் 1 by 1 சீட் அலாட்மெண்ட் வர ஆரம்பிக்கும். நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான ப்ராசஸ்க்கு டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணாதவங்க மறக்காமல் கவுன்சிலிங் வந்து இன்னைக்குள்ளே கரெக்டாக வந்து அட்டன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். லாஸ்ட் மினிட்ல யாருக்கா சீட் கிடைக்குமான்னு டவுட்டாக இருக்குது, நான் வந்து கட் ஆஃப் லோவாக வச்சுருக்கேன், எனக்கு ஏதாவது நல்ல காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் கிடைக்குமா, டொனேஷன் இல்லாமல் சீட் கிடைக்குமானா தாராளமாக சில சீட்ஸ் மட்டும் இப்போ அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.